ராகங்களே உடைய குறிப்புகளோ என்று சொல்லி புறவுக்கு ராகங்களே செய்யொன்று இசைக்கின்றே இறைவா எளிய என்று வானங்கள் மகளுரட்டும் மண்ணுலகு அக்களிக்கட்டும், ஏனெனில் நம் ஆண்டவர் வருவார், தம் ஏழையர்பால் இரக்கம் கொள்வார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாள் இந்த திருப்பலியிலே ஓரடியார் இவ்வருடம் முழுவதும் பெற்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் இறைவனுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து ஆசியருள் வேண்டியும் இவ்வுலகில் இருந்து இறைவன் தம்மிடம் அழைத்து கொண்ட செல்வம் நடராஜா என்கின்ற அடியாருடைய ஆன்ம சாந்திக்காக அவருடைய பிரிவினால் வருந்துவோருக்காகவும் இறையருள் வேண்டி இன்றைய நாள் இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வதோடு ஆண்டவர் தாமே நம்மை காத்து வழிநடத்தும், நம்மை கைவிடாதவர். சிறப்பாக இந்த நாட்களிலே மக்கள் எதிர்பார்த்து பலவித கஷ்டங்கள் கவலைகளோடு இந்த மழை வெள்ளம் வந்தது, மீண்டும் வருமோ என்ற ஏக்கம். ஆயினும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து கொண்டே இருக்கின்றார். கைவிடாத தெய்வம், காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டவர். நமக்கு வருகிற துன்ப துயரத்திலிருந்து, நமக்கு வருகிற அழிவிலிருந்து, நோய் பிணிந்து காக்கிற தெய்வம். அவரிடமே நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியானது அவருடைய ஆபிரகாம் முதல் அவருடைய பரம்பரை வரை நமக்கு நற்செய்தியாக கொடுக்கப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் இவ்வாறு தான் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் தொடக்கம் முதல் வாழ்ந்து வருகின்ற காலத்திலே இயேசுனுடைய தொடர்பு எவ்வாறு இருந்ததோ அதே போன்று நம்முடைய குடும்பங்களும் அவர் படைத்த நம் ஒவ்வொருடைய மூதாதையரும் இவ்வாறே என்பதை உணர்ந்து வாழவும், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளாக நம் மூதாதையர் விட்டு சென்ற நல்ல சிந்தனைகளை மனதில் இருத்தி ஆண்டவரின் சாட்சிகளாய் வாழவும் அன்றாடுவோம். பிறக்க இருக்கும் இயேசு பாலுடைய பிறப்பு எல்லோருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டும் என்றும், எல்லா இடங்களிலும் ஏற்பட்டிருக்கிற அனர்த்தங்களிலிருந்து அனைத்து மக்களையும் மீட்டு அவர்களை அவருடைய அன்பின் சாட்சிகளாய் வழிநடத்தவும் தொடர்ந்து இறைவனை பார்த்து வேண்டுவோம். ஆண்டவர் தாம் நம்மை வழிநடத்த குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி இந்த திருப்பலியில் தகுதியுடன் பங்கு கொள்ள மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதை வாழ தூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. மன்றாடுவோமாக. இறைவா, மனித இயல்பை உண்டாக்கியவரும் மீட்டவரும் நீரே, என்றும் கன்னியான மரியாவின் வயிற்றிலே உம் வார்த்தை மனித உடல் எடுக்க விரும்பினீரே. எங்கள் வேண்டல்களை கனிவுடன் கண்ணோக்கி உமொரே திருமகன் எங்கள் மனித இயல்பை ஏற்றதன் வழியாக அவரது இறை இயல்பின் பங்கு கொள்ள எங்களை தகுதியுள்ளவர்களாக்குவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திரைச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 49 இறை சொற்றொடர்கள் 1 தொடக்கம் 2 8 வரை 10 வரையும். யாக்கோப்பு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது, என்னை சுற்றி நில்லுங்கள். வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள்.
யாக்கோப்பின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உன்னுடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இதை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்கள் இனங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவர் மேல் சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவர் மீது சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளங்குவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. ஆண்டவர் மேல் சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவர் மேல் சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் பெயர் என்றென்று நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நட்பெறு பெற்றவரென வாழ்த்துவாராக. ஆண்டவர் மேல் சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. உன்னதரின் ஞானமே, ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே, எங்களுக்கு உண்மையின் வழிகாட்ட வந்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேக்கம்,
பெரேசும் செராசும் பெரேசின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் இராம், ராமின் மகன் அமிததாபோ, அமிததாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போபாசு, போபாசுக்கும் ருத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபயாம், ரெகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆஷா, ஆஷாவின் மகன் ஜோசபாத்து, ஜோசபாத்தின் மகன் ஜோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் ஜோசியா, ஜோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில் தான் யூதர்கள் பபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள். பபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் சேல்தியேல், சேல்தியேலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கீம், எலியாக்கீமின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கீம், ஆக்கீமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலியாசர், எலியாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்புவின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்மை அரவணைத்து காத்து வழிநடத்தி வரும் தெய்வமே, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் இன்றைய நாளிலும் உம்முடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாய் உமக்கு நன்றி செலுத்தும் இந்த திருப்பலியில் கலந்து கொள்ளும் வேளையிலே இங்கு வந்திருக்கிற அனைவருடைய இதயத்தில் இருக்கும் வேண்டுதல் விண்ணப்பங்களையும் இன்றைய நாளிலே இந்த அந்தோனியாருடைய திருத்தல நாடி வந்து பலவித வேண்டுதல் விண்ணப்பங்களோடு காத்திருக்க போகின்ற ஜபங்களை சமர்ப்பிக்கிற மக்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை எல்லாம் ஏற்றவர்களை ஆசீர்வதித்து அரவணைத்து வழிநடத்தும் இத்திருப்பலியூடாய் நன்றி கூறி வென்றுகிறதலுடைய நன்றி ஏற்று மரித்து போனுடைய பாவக்கரைகளை மன்னித்து விண்ணக வாழ்வுக்குள் ஏற்றுக்கொள்ளும் அன்பு தாப்பனை மேலுமாக நீரே தந்தைக்குரிய பரிவோடு சிறப்பாக காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ளுகின்றவரை மக்கள் அடைந்த துன்பம், துயரம், வேதனையிலிருந்து மீண்டு கொண்டிருக்கும் இந்த நாட்களிலும் என்னை நேர்மோ என்ற இயக்கத்தோடும் பயத்தோடும் வாழுகிற மக்களுடைய மனங்களில் உம்மை அல்லாது எதுவும் இல்லை, நீரே எங்களுக்கு எல்லாமுமாயிருக்கிறீர், உம்மை அண்டி வருகின்றவர்களை நீர் ஒருபோதும் கைவிடாத தெய்வமாயிருக்கிறீர் என்று நாங்கள் அந்த நம்பிக்கையின் விசுவாசத்தின் உறுதிப்பாட்டில் எங்களை நடத்தி செல்ல வரம் தாரும். அனைவருடைய குடும்பங்களும் இந்த நாட்களை அடையும் கஷ்டங்கள், துயரங்கள், அன்றாட உணவு, அன்றாட தொழில், இன்னும் பல தேவைகளுக்காக தவிக்கிறவர்களுடைய கவலை, வேதனை, கண்ணீரை எல்லாம் துடைத்து ஆசீரால் நிறைத்து உம்முடைய சித்தம் எதுவோ அது நிறைவேற அதை ஏற்று வாழுகிற மக்களாக எங்களை வழிநடத்தி உம்முடைய அருளாற்றலால் காலை நிலையை நல்லதாக உம்முடைய ஆசீரோடு தீமையான வழிகளிலிருந்து, தீமையான அழிவுகளிலிருந்து உலகத்தையும் எம் நாட்டையும் எம் மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்து உம்முடைய அன்பின் பால் வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Love,
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய திரு அவையின் காணிக்கைகளை புனிதப்படுத்தியறலும். அதனால் இத்தூய மறை நிகழ்வின் வழியாக நாங்கள் விண்ணக உணவினால் புத்துணர்வு பெற தகுதியடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாயும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரி அன்புடன் கன்னித்தாய் அவரை தாம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் மக்களிப்போடு தம்முடைய புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தம்முடைய பிறப்பின் மறைப்பொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உம்முடைய மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தியதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திறமனும் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறை மாநில அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அன்றன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையாகிறவரோடும் உடைய திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியுள்ள ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மகுவந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும், இறைவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு இந்த உலகிற்கும் சமாதானம் ஒற்றுமை அவருடைய அருள் வாழ்வை தந்திட இயேசு கற்றுத்தந்த செபத்தினூடாய் இறை தந்தையை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கവും இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துவதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தரணும். இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கியவர். இந்த இயேசுனுடைய விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரிடம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் உம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன்.
வாழ்விலே என்றும் நீ துணை. சின்ன இதயம் திறந்துள்ளே என்னோடு பேசவா. உன்னோடு கேட்க வந்தேன் என்னோடு பேசவா. விண்ணக தந்தையே, உன் திருமகனும் எம் சகோதரமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம்மருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம்மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்டகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. ஜூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமேன். இதோ எல்லா மக்களும் ஆவலுடன் விரும்பும் ஆண்டவர் வருவார். ஆண்டவரின் வீடு மாட்சியால் நிரம்பும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம்மாவியாரால் தூண்டப்பெற்று வரவிருக்கமும் கிறிஸ்துவின் திருமுன் சுடர்விட்டு எரியும் விளக்குகளாக ஒளிர நாங்கள் பேராவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருந்து நம்மை அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழி நடத்தி செல்வாராக. அன்பு பணி புரிந்து சென்று வாழுவோம். சர்வேஸ்வரனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கத்தக்கதாக மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிட மின்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமது தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
கண்ணீரை போரும் பாவம் தீராதென்றே போரும் சாகியம் கண்ணீரை போரும் பாவம் தீராதென்றே போரும் சேஸ்திரம் நாடியே ஓடியே சோஸ்திர கீதங்கள் பாடியே ஆதி காவலாயுதித்த நீ பாவிகளமக்காய் வேண்டுடி அந்தி வந்தோ நம்மை ஆதரி அற்புத அந்தோணி மாமுனி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.